யூ ஆர் சச் வண்டர்ஃபுல் பீப்புள். ஒரு தடவை கூட சொல்லுங்க. கேள்விப்படுதல், பாரப்படுதல், மன்றாடுதல். அப்படின்னா நான் கேட்ட காரியம் என்னை உடைத்தது. என்னை உடைத்த காரியம் என் ஜெபாறையில் வந்தது. ஒரு தடவை கூட சொல்கிறேன், ஒரு காரியத்தை என் காதுகளுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். காதுகளோடு நான் விட்டு விடல, அதை இருதயத்துக்குள்ளே கொண்டு போனேன். இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் தியானம் பண்ணி பாரமடைய தொடங்கினேன். அந்த பாரத்தோடு நான் நிறுத்தல, முழங்கால நின்று ஜெபிக்க தொடங்கினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. கேள்விப்படுதல். அல்லேலூயா இல்லை, கேள்விப்படுதல். இனி அந்த மன்றாட்டு என்னவாய் மாறுதுன்னு பாருங்க. நெகேமியா 2:12. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. யாரு என் மனதில் வைத்தது? இவ்வளவு சத்தமா சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன என் மனதில் வச்சது யாரு? கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க. என் மனதில் வச்சது யாரு? அப்படின்னா கவனிங்க, கவனிங்க. கேள்விப்பட்டேன், பாரப்பட்டேன், மன்றாடினேன். இப்போ ஆண்டவர் என்ன நம்பிட்டாரு? இந்த ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா இவன் செய்வான். சில ஆட்களை பார்த்திருக்கீங்களா? சண்டேஸ் கிளாஸ் பொறுப்பை தாரும் ஆண்டவரே ஊக்கமா ஜெபம் பண்ணும். என்ன பொறுப்பை? மெதுவா பேசுங்க. சண்டே கிளாஸ் பொறுப்பை தாரும் ஆண்டவரே ஊக்கமா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி எடுத்து ஜனவரியில கொடுத்தாச்சு. பின்ன ஏப்ரல் மாசத்தில் அடுத்த ஜெபக்குறிப்பு, அதை எடு ஆண்டவரே. டிசம்பர் ஜனவரி எல்லாம் என்ன ஜெபக்குறிப்பு? தாரும் ஆண்டவரே. ஏப்ரல் வந்த உடனே என்ன ஜெபக்குறிப்பு? எடுமாண்டவர். ஏன்னா தூரம் நின்று பார்த்தப்ப என்ன ஆச்சு தெரியுமா? பிள்ளைகளை மேய்க்கிறது ஈஸியா தோணுச்சு. தூரம் நின்று பார்த்தப்போ, உங்களை சொல்லல, வேற ஆட்களை சொல்றேன். நீங்க ஏன் முறைக்கிறீங்க? தூரம் நின்று பார்த்தப்போ